ஹாய் வாட்ஸ்அப் மாமி. ஹாய் உஷா. என்னடி இந்த பக்கம்? மாமி, உங்ககிட்ட எனக்கு ஒரு குக்கிங் டிப் வேணுமே. குக்கிங் டிப்ஸா? என்ன குக்கிங் டிப்ஸ்? எனக்கு இந்த பிரியாணி இருக்கே. ஆமாம், பிரியாணி. என்ன இப்போது? இல்லை மாமி, அடிக்கடி அந்த பிரியாணியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்லுங்களேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணி எஃபெக்ட் மாதிரி இருக்கணும். பிரியாணி வேணாம், ஆனால் சாப்பிட்டா பிரியாணி எஃபெக்ட் வேணும். சிக்கன் கிச்சடி. சிக்கன் கிச்சடியா? ஆமாண்டி. ஒரு கடாய் எடுத்துக்கோ, 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோ, அதில் கொஞ்சம் எண்ணெய், நறுக்கி வச்ச வெங்காயம் 2 நல்லா வதக்கிக்கோ. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோ, அது நல்லா வதக்கிக்கோ. ஒரு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோ. அதுக்கப்புறம் அதில் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா போட்டு வதக்கிட்டு, அதோட கொஞ்சோண்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கோ. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் மசாலா போட்டுக்கோ. கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சம் மிளகு பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி இந்த சிக்கன் கீமா தெரியும்ல, அந்த சிக்கன் கீமாவை அதில் போட்டுக்கோ. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணு. நல்லா கொஞ்சம் நேரம் அது நல்லா எண்ணெய்லாம் வெளியே வர அளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்று. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு லைமை புழிஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் ஸ்லிம்மில் வச்சுட்டு ரவையை தூக்கி அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு 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 கிளறிட்டே வா. கிளறிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பதம் வந்துடும். வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்ப ஒரு கிண்டி கிண்டி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்கும்டி. ஹை, நல்லா இருக்கே. நான் இப்போவே ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.